அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் நட்சத்திர ஜோதிடர் கருமுருகானந்தம். ஆன்லைன் ராம டிவியிலிருந்து என்னை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணி எனக்கு ஆதரவு கொடுக்கணும். டெய்லி 10 நிமிடம் 8 மணிக்கு என்னுடைய வீடியோ வரும். எனக்கு ஆதரவு கொடுங்க. ஏதாவது தப்பு இருந்தால் நீங்கள் கமெண்டில் எனக்கு தெரிவிங்க. உங்களுக்கு நான் அதில் பதில் சொல்லுவேன். இப்போ எடுத்திருக்க தலைப்பு பார்த்தீங்கன்னா, வணிசை கரம். அதற்கு அதிபதி பார்த்தீங்கன்னா சூரியன். அதற்கு விலங்கு பார்த்தீங்கன்னா காளை மாடு. அதற்கு அதிதேவர் கோவில் பார்த்தீங்கன்னா திருமலைபாடி சிவன். நந்திக்கு திருமணம் நடந்த ஸ்தலம் அரியலூர்ல இருக்கு. அப்ப இவங்களுக்கு கருணாதனை இயக்கிறதுக்கு என்ன சார் பண்ணுவாங்க? காளை மாட்டுக்கு உணவு கொடுக்கும். முருகன் கோவில் சென்று வரும். ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவில் சென்று வரும். அல்லது சபரிமலை ஐயப்பன் கோவில் சென்று வரும். பிள்ளையார்பட்டி விக்னேஸ்வரர் ஆலயம் சென்று வரும். இதையெல்லாம் சென்று வந்தீங்கன்னா கருணாதன் இயங்குவார். அதே மாதிரி சிவனுடைய பிரசித்தி பெற்ற ஸ்தலம் பாபநாசம், திருநெல்வேலி பாபநாசம், அங்கே உள்ள சிவன் கோயில், திருவண்ணாமலை சிவன் ஸ்தலம், பஞ்சபூத தத்துவங்களான திருவினைக்காவல், பஞ்சபூத தத்துவங்களுடைய சிவன் கோயில்களுக்கு சென்று வருவது. சென்று வந்தாலே உங்களுக்கு கருணாநாதன் ஆக்டிவேட் ஆகும். தஞ்சை பெரிய கோயில் நந்தீஸ்வரர், அவரை வணங்கி வந்தாலும் கருணாநாதன் ஈடுபடுவார். கீழப்பரம்பள்ளம் ஏழு கோவிலுக்கு செவ்வாய்க்கிழமை யமகண்ட நேரத்தில் வழிபட்டுட்டு வந்தாலும் கருணாநாதன் செயல்படுவார். அதே மாதிரி ஸ்ரீரங்கம் ஆதிசேஷன் கோவில், அதாவது ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவில புதன்கிழமை நாளில் சென்று வணங்கி வந்தீங்கன்னாலும் இந்த கருணாநாதன் செயல்படும். அதே மாதிரி மகாலட்சுமி கோவிலுக்கு சனிக்கிழமை நாளில் சென்று வணங்கி வந்தாலும் இந்த வணிசை கருணம் இறங்கும். அதே மாதிரி குபேரன் கோவில், திருப்பட்டூர் குபேரன் கோவில் காஞ்சிபுரத்துலையும் இருக்கு. குபேர ராஜா கோவில் அங்கே வியாழக்கிழமை நாளில் சென்று வணங்கி வந்தாலும் வணிசை கருணம் இறங்கும். அஸ்வத்வஜாய வித்மகே வாசகஸ்தாய தீமகி தன்னோ சூரிய பிரஜோதயாதே அப்படின்னு காலையில் எந்திரிச்சு குளிச்சுட்டு 9 முறை சொன்னாலும் கருணாநாதன் இயங்குவார். ஆரஞ்சு கலர்ல ட்ரெஸ்ஸு போட்டோம்னாலும் கருணாநாதன் உங்களுக்கு இயங்கி நன்மையை கொடுப்பாரு. காலை எழுந்து குளிச்சு சூரிய நமஸ்காரம், சூரிய வழிபாடு பண்ணும் பொழுது உங்களுக்கு கருணாநாதன் இயங்குவார். பேரிச்சம்பழம் தானம் கொடுக்கும் பொழுது உங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை நாளில் தானம் கொடுக்கும் பொழுது கருணாநாதன் இயங்குவார். ஞாயிற்றுக்கிழமையே மாதுளம்பழம் அதை தானம் கொடுக்கும் பொழுதும் கருணாநாதன் இயங்குவார். அதே ஞாயிற்றுக்கிழமையே பலாப்பழம் தானம் பண்ணும் பொழுது
கரணநாதன் இயங்குவார். அதே மாதிரி கோதுமையில் கோதுமை ரவா, கோதுமை மாவு, சப்பாத்தி இவைகளை தானம் பண்ணும் பொழுது, ஞாயிற்றுக்கிழமை நாளில் தானம் பண்ணும் பொழுது கரணநாதன் இயங்குவார். மாணிக்கம் கல் அதை போடும் பொழுது கரணநாதன் இயங்குவார். நெத்தில செந்தூர போட்டு வச்சாலும் கரணநாதன் இயங்குவார். அடிக்கடி சென்னைக்கு போயிட்டு வந்தாலும் வணிசீகரணம் இயங்கிவிடும். மாவட்ட தலைநகரங்களுக்கு சென்று வந்தாலும் வணிசீகரணம் இயங்கும். டெய்லி அப்பா காலில் விழுந்து ஆசி வாங்கினாலும் கரணம் இயங்கும். வணிசீகரணத்துக்காரங்க கரெக்டாக பஞ்சுவாட்டியாக செயல்படணும். கையில் வாட்ச் எப்போதுமே இருக்கணும். கனெக்ட் பண்ணி வாழணும். மணியை வேஸ்ட் ஆக்காமல் கரெக்டாக நம்ம வழி நடத்தி போகணும். இந்த நேரத்துக்கு இதை பார்க்கணும், இந்த நேரத்துக்கு இதை பார்க்கணும் அப்படிங்கிறத குறிப்பு எடுத்துக்கிட்டு நம்ம அதை பண்ணணும். புரியுதுங்களா? அப்போ வணிசீகரணத்தை இயக்கிறதுக்கு காலையில் எழுந்திரிச்சு சூரிய வழிபாடு பண்ணாலே வணிசீகரணம் இயங்கும். நன்றி, வணக்கம், வாழ்க வளம்.